அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு சொல்லுங்க. போராட்ட களத்தில் இறங்கிட்டாங்க. எங்களுக்கு எங்கள் கோரிக்கையை உடனே நிறைவேற்றுங்க, இல்லை நாங்கள் கடையெல்லாம் திறக்க மாட்டோம் அப்படின்னு மண்டல மேலாளர் அலுவலகத்தில் கோயம்புத்தூர் இன்னைக்கு காலையில் போராட்டம். நாங்கள் கடையெல்லாம் திறக்க மாட்டோம், இங்கே கோரிக்கையை உடனே நிறைவேற்றுங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் அதை பற்றி கவலையப்பட மாட்டீங்க. கடையில் சேல்ஸ் மட்டும் வரணும்னு சொல்கிறீங்க. பாட்டிலை பத்திரமா வைக்கணும், விற்று கொடுக்கணும். இதை மட்டும் நீங்கள் லாபத்தை மட்டும் நினைக்கிறீங்க. எங்களோட அடிப்படை பிரச்சனையை கண்டுக்கிற மாட்டேங்க. நாங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்படுறது, எங்களுக்கு நிரந்தர பணியும் இல்லை, நல்ல சம்பளம் கிடையாது, நிரந்தரமான ஓய்வு இல்லை, நல்ல உணவு இல்லை, எதுவுமே கிடையாது, எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு டாஸ்மார்க் ஊழியர்கள் உச்சக்கட்ட கோபமடைஞ்சு இன்னைக்கு எல்லா பேரும் போய் மண்டல மேலாளர் அலுவலகத்தில் உட்காந்து போராட்டம் நடத்திட்டாங்க. எங்களுக்கு உடனே இந்த கோரிக்கை செஞ்சு தரணும், இல்லைன்னா நாங்கள் யாரும் கடையை திறக்க மாட்டோம், நீங்கள் எதுனாலும் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு மண்டல மேலாளருக்கு சவால் விடக்கூடிய வகையில் போய் இன்றைக்கி உட்காந்துட்டாங்க. சரி, அப்படி அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படி அங்கே உள்ள சில சோர்ஸஸ்லாம் போய் நம்ம விசாரணை பண்ணதுக்கு தலைவாங்க பெரிய கோரிக்கையில் வைக்கல. எங்கள் கடையில் ஒரு ஆள் 2 ஆள் இருக்காங்க சேல்ஸுக்கு தந்தாப்புல. பெரிய அளவுக்கு ஆட்கள் கிடையாது. காலையில் 12 மணிக்கு கடையை திறந்தா மொதல் கோயில் அன்னதானத்தை திறந்துட்டோமா ஒரு 1000 பேர் வந்து நிற்கிறேன், 500 பேர் நிற்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம பாட்டில் எடுத்துருவோமா, இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வைக்க முடியுமா? ஒரு பாட்டில் எத்தனை தடவை ஸ்கேன் பண்ண முடியும்? ஒரு பாட்டில் 3 தடவை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது. பியூஆர் கூட பாட்டில் உள்ளே வரப்போட ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை வெளியே கொடுக்குறப்போட ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருக்குது, திரும்ப அந்த பாட்டில் உள்ளே வாங்கி வைக்கிறப்போ ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, இதை கூட பண்ணி தொலைஞ்செல்லாம் போனால் போயிட்டு போகுதுன்னு பார்த்தோம்னா இதுக்கு போதுமான ஆள் பற்றாக்குறை. நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரே ஆள் எத்தனை வேலையை செய்ய முடியும்? நான் பாட்டில் எடுத்து தர முடியுமா? அவனுக்கு சில்லறை தர முடியுமா? இல்லைன்னா அந்த பாட்டிலை வந்து பிஆர் கோடு பண்ணி கொடுக்க முடியுமா? அந்த பாட்டில் வாங்கி உள்ளே வைக்கணுமா? எத்தனை வேலை செய்ய முடியும்? இதை பற்றி தாங்க நாங்கள் தொடர்ச்சியாக கேட்குறோம். இதை பற்றி யாருமே காது கொடுத்து கேட்குறதுக்கு எந்த அதிகாரிகளுக்கும் எந்த அரசியல்வாதிகளுக்கும் விருப்பமே இல்லைங்க. டாஸ்மார்க் ஊழியரை பற்றி அவ்வளோ பிரச்சனை. எங்கள் பிரச்சனையை சொன்னோம்னா எங்களாலேயே தாங்க முடியாது, அவ்வளோ அழுகையாக இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி சொல்லுங்கள், என்ன அதான் பிரச்சனைன்னு சொல்லி சில சோர்ஸஸ்லாம் போய் நம்ம விசாரணை பண்ணும்போது பாட்டிலை வாங்கி வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் சொல்கிறாங்க, அதை நாங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவோம், அந்த பாட்டில் திரும்ப கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்கணும். ரைட்டு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பாட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அது ஒரு பிரச்சனை. அந்த பாட்டில் அப்படி வாங்கி வச்சாலும் அதை ஒரு இடத்துல சேஃப்டியாக வைக்கணும். 2 வாரத்துக்கு இல்லாட்டி 3 வாரத்துக்கு ஒரு முறை வந்து அந்த பாட்டிலை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. அது வரைக்கும் அந்த பாட்டிலை நாங்கள் எங்கே பாதுகாத்து வைப்போம்? அந்த பாட்டிலை பாதுகாத்து வைக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வாடகை யார் தருவா? எல்லாமே எங்கள் தலையிலேயே கட்டி நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி இந்த பாட்டிலை ஸ்கேன் பண்ணுறதுக்கு பல்வேறு பிரச்சனை வருது. எங்கேயோ ஒரு இடத்துல பாட்டிலை வாங்கி குடிச்சிட்டு வந்துடுறேன், வந்து அந்த பாட்டிலுக்கு இங்கே 10 ரூபா கொடுக்குன்னு சொல்லி மல்லு கட்டுறாங்க. எங்கள் வேறு வழியே இல்லை, போனால் போய் தொலைஞ்சொல்லி அதை கூட சில விட்டு கொடுத்துடும். சம்மந்தம்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. சில்லறை கேட்டு ஒருத்தையும் சண்டைக்கு வரையான், ஒருத்தர் அதே பாட்டில் வேகமாக எடுத்து கொடுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கு எனக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டேன், நான் ஓசியாக கொடுக்குன்னு சொல்லி பிரச்சனை. எங்களை எத்தனை பேருக்கு இது வரைக்கும் டாஸ்மார்க் ஊழியர்கள் எத்தனை இடத்துல தாக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை தலை உடைக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு அடிதடி சண்டைகள் நடந்திருக்கு. இதை பற்றி நிர்வாகத்தை தலையிட்டு முடிவெடுக்கணுமா இல்லையா? எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை, எந்த வசதியுமே இல்லை. எங்களுக்கு இயற்கை உபயோகம் அளிக்க கூட போக வழி இல்லை. எங்களுக்கு எனி டைம் பிஸியாக இருக்கும். எங்களை பற்றி இந்த அரசோ இந்த அதிகாரிகளோ கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும் அப்படின்னு நமக்கு தெரிந்த சில சோர்ஸஸ் முணங்கி தவிக்கிறாங்க. எப்படியாவது இந்த விஷயங்களை நடைமுறை கொண்டு வாங்க. நீங்கள் பாட்டில் ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க, மாட்ட சொல்ல மாட்டோம். அரசு கொண்டு வர திட்டங்கள் நாங்கள் வேணாம் சொல்லலை, எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆட்களை போடுங்க, எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க. எங்களுக்கு எந்த விஷயமும் எதுவுமே அரசு செய்ய மாட்டுது. எங்களை வந்து எல்லாமே ஒரு வேலை பணி சுமையை மட்டும் கொடுத்து எங்களை டார்ச்சர் பண்ணி அங்கே இருக்க பிரச்சனைகளை மட்டும் நாங்கள் எவ்வளோ தொடர்ச்சி நாங்கள் பார்க்க முடியும்? இதெல்லாம் ஒரு கவனம் செலுத்து. நீ வரக்கூடிய அரசோ வரக்கூடிய அதிகாரியோ எங்களை சரி செஞ்சு கொடுங்க தாங்க போய் கேட்க போகிறோம். நாங்கள் சொல்கிறத அவருக்கு காது கொடுத்து கேட்கல. மண்டல மேலாட்ட போய் எங்கள் குறையெல்லாம் நாங்கள் எடுத்து ஒவ்வொன்றா சொல்கிறோம். அவர் அதை பற்றி முழுசாக கேட்க விரும்பவே இல்லை. அவர் இப்போ தேர்தல் விதி அமலில் இருக்குது, அதனால் இப்போ எந்த நடைமுறையும் படுத்த முடியாது, நீங்கள் உடனே வேலைக்கு போங்க, இல்லைன்னா உங்களை உடனே சஸ்பெண்ட் செஞ்சுறேன், மரியாதை கடைக்கு போங்க. பூரா 10 நிமிஷத்தில் கடையை திறந்துருக்கணும். நீங்கள் கடையை திறக்கலைன்னா எல்லோரும் சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் கோரிக்கை சொல்லி எங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லி அனுப்ப வேண்டியதானுங்க. எங்களை அடிமைகளை போல் எங்கள் டீல் பண்ணி உடனே போய் சொல்லி மிரட்டுறாங்க. எங்களுக்கு எவ்வளோ மன வருத்தம் இருக்கும்? நாங்கள் அந்த ஸ்பாட்டில் சம்மந்தப்பட்ட இடத்துல இத்தனை நம்ம தமிழ் குடிமகன்லாம் வச்சு நாங்கள் டீல் பண்ணிக்கிருக்கோம். எங்களையே இந்த அதிகாரி இந்த பாடுபடுத்துகிறாரே, இதெல்லாம் நேர்மையாக இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச சில சோர்ஸஸ் ரொம்ப கண்ணீரோட புலம்புறாங்க. இந்த கொடுமையத்தை ஒரு பக்கம் போனால் போயிட்டு போகுது, சரி பண்ணிடலான்னு சொல்லி போகலாம்னு கிளம்புனோம்னா எங்களுக்கு சில சோர்ஸஸ் சில கட்சிக்காரங்களாம் ஃபோன் பண்ணி சில மக்கள்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணே மணி 1 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, கடை எப்போனா திறப்பீங்க,
இங்கே திறக்கணும்னு நான் கடையில வெயிட் பண்ணி உட்காந்துருக்கேன். அண்ணே வேகமா வாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க தலைவா அந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. நாங்கள் பூரா போராட்டத்தில் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு கடைக்கு வர மாட்டோம் அப்படி சொல்கிறோம். அதை நான் என்ன சொல்ல வரோம்னு நாங்கள் சொல்கிறத கேட்கல. அடனே அண்ணே இந்த போராட்டத்துக்கு நாங்கள் கூட வந்து கலந்துக்கிறோம்ண்ணே. வந்து ஒரு 2 பாட்டில் எடுத்து கொடுத்து உடனே நீ கடை அடைச்சி போயிடுறேன். தயவுசெய்து கோச்சிக்காமல் நீங்கள் வேகமாக கடைக்கு வாங்க. வந்து அரை மணி நேரத்தை 4 பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் கடை அடைச்சி கொடுத்துட்டு மட்டும் போனால் போதும்ண்ணே. தயவுசெய்து எங்கே இருந்தால் வாங்கணும்னு சொல்லி கெஞ்சுறாங்க. நாங்கள் எவ்வளோ சூழ்நிலை எவ்வளோ பிரச்சனையில் உட்காந்துருக்கோம். எதை பற்றி யாருக்குமே கவலை கிடையாது. உடனே கடையை திறந்து வந்து சொல்லி ஒரு முக்கியமான குடிமகன் போகும்படி எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. இதெல்லாம் போய் நான் இந்த குடிமையில எங்கே போய் சொல்கிறது? கேட்டால் டாஸ்மார்க் இருக்கவே நல்லா சம்பாதிக்க, அவனுக்கு என்ன, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டாஸ்மார்க் இருக்க நாங்கள் மட்டுமா சம்பாரிச்சிட்டு போகிறோம்? அதில் நமக்கு தெரிஞ்ச சில சோர்ஸஸ் சொல்கிறாங்க. நாங்கள் 5 ரூபா வாங்குகிறோம், 10 ரூபாங்க, 3 ரூபா வாங்குறோம்னு சொல்லி அங்கே உள்ள சில குடிமகன் எங்களை அவ்வளோ அசிங்கமாக அவ்வளோ கேவலமாக திட்டாங்க. அதைப்புறம் வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டில் நாங்களாக வைக்கிறோம். அது எங்கே உள்ள மேல் அதிகாரிக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய சூழலில் போய்க்கிருக்கு. அதை யாராச்சும் இந்த 10 ரூபா பிரச்சனை பார்த்தீங்களா? இந்த டாஸ்மார்க்னாவே இந்த 10 ரூபா பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. 10 ரூபா பாட்டில் பிரச்சனை, 10 ரூபா பிரச்சனை. இந்த 10 ரூபா பிரச்சனை எப்பயுமே இந்த டாஸ்மார்க்கும் 10 ரூபாய்க்கும் எப்பயுமே ஒரு நெருக்கமான அன்பு இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை எப்பயுமே தீரவே தீராத பொழுது இங்கே உள்ள காசுக்கு எல்லாமே கீழே உள்ளேருந்து உச்சக்கட்ட பதவி இருக்க அதிகாரிக்கும் உச்சக்கட்ட அரசியல்வாதிக்கும் எல்லாத்துக்கும் இங்கேருந்து பகிர்ந்து சரிசமமாக கொடுக்கப்படுது. ஆனால் திட்டு வாங்குறது, கேவலமாக திட்டுறது, எங்கள் அப்பனை திட்டுறது, எங்கள் ஆத்தாளை திட்டு, அசிகிசமாக திட்டு வாங்குறப்போ நாங்கள் தான். ஆனால் இருக்க அந்த முக்கியமான புள்ளியை பூரா வாங்கி சேமித்து வச்சு சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் டாஸ்மார்க் ஊழியர்களை பற்றி யாருமே கவலைப்படுறதே கிடையாது. இதுக்கெல்லாம் மிக விரைவில் நல்ல முடிவு எடுக்க போகிறோம். மிக விரைவில் தமிழ்நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த போகிறோம். அன்னைக்கு தான் டாஸ்மார்க் ஊழியரோட வழிகள் உங்களுக்கு தெரிய போகுது. இதுக்கெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை நீ கோயம்புத்தூரில் மிக விரைவில் நிறைவேற்றவில்லை என்றால் வரக்கூடிய காலங்களில் திருப்பூர், ஈரோடு இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களும் அடுத்தடுத்த போராட்டங்கள் தொடர அமைக்கும். இதை மேற்கொண்டு தமிழ்நாடு தழுவிய அளவுக்கு எல்லா சங்கங்களையும் கூப்பிட்டு நாங்கள் பேசி கண்டிப்பாக ஒரு நாள் அடையாள கடையடைப்பு நடத்தக்கூடிய சூழல் உருவாகும். நாங்கள் ஒரு நாள் கடையடைச்சா தமிழ்நாட்டோட வருமானம் எவ்வளோ கெட்டு போகும். அதை விடுங்க, குடிமகன்கள் எவ்வளோ கொந்தளிப்பாங்க எல்லாம் நினச்சி வேகமாக எங்களோட கோரிக்கையை இந்த வரக்கூடிய அரசாங்கமும் அரசு அதிகாரிகளை உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் வரக்கூடிய அரசாங்கமும் புதிய அரசாங்கமும் அதிகாரிகளை காது உடுத்தான் செவி வழியாக எங்கள் பிரச்சனை சரி செய்து கொடுப்பார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களோட கோரிக்கையை நீ வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய புதிய அரசாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, எங்கள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் வரக்கூடிய காலம் தீவிர உச்சக்கட்ட தடையும் தமிழ்நாடு ஃபுல்லாக டாஸ்மார்க் ஊழியர்கள் நாடு தழுவிய பெரிய போராட்டம் நடக்கும்னு பெரிய அளவில் நாங்கள் சொல்கிறோங்க. கண்டிப்பாக செய்வாங்கன்னு டாஸ்மார்க் சில சோர்சஸ் நம்ம சொல்கிறாங்க. இந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் அவங்க சொன்ன மாதிரி பெரிய அளவு போராட்டம் பண்ண போகிறாங்களா, இல்லை அரசு ஊழியர்களை டாஸ்மார்க் ஊழியர்களை இந்த அரசாங்கம் சரி செய்து கோரிக்கை நிறைவேற்ற போதா, இல்லை வரக்கூடிய புதிய அரசாங்கம் எப்படி உங்கள் டாஸ்மார்க் டீல் பண்ண போகிறாங்க, வரக்கூடிய காலம் அடுத்தடுத்த நகர்வு என்னவாக இருக்குது, டாஸ்மார்க் ஊழியர்கள் பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய வகையில் அமைய போதா, என்ன நடக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் மிக முக்கியமான விஷயம் டாஸ்மார்க் மினிஸ்டர் யார், அவர் என்ன செய்ய போகிறார், அவர் வரக்கூடிய காலில் வைட்டமின் பா என்னவா செய்ய போகிறார், அரசு ஊழியர்களுக்கு என்ன ஃபேவராக செய்ய போகிறார், என்ன ஃபேவர் இல்லாமல் செய்ய போகிறார் என்பது வரக்கூடிய காலங்களில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.